அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் வணக்கம். இந்த வாரம் எல்லாம் எப்படி போச்சு? சூப்பரா போச்சுங்க. நிறைவா போச்சு. நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்தேன். எல்லாத்துக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. மக்கள்கிட்ட மாற்றம் உருவாயிருச்சு. அதை கண் கூட நான் பாக்குறேன். எப்படி எந்த விதத்துல மாற்றம் உருவாச்சுன்ற சின்ன ஒரு இன்சிடென்ட் எதுனா ஒன்று சொல்லுங்க. இன்சிடென்ட் எனக்கு வர மெசேஜஸ் தாங்க. எப்படின்னா சில பேர் இப்போ ஒரு கேங் கிளம்பிருக்காங்க. நான் டிவிக்கு ஓட்டுலாம் போடலையே, நான் கரெக்டான கட்சிக்கு தானே ஓட்டு போட்டேன். டிவிக்கு ஓட்டு போட்டவங்க நடந்த ஆட்சியை பார்த்துட்டு சொன்னா அசிங்கம் சொல்லிட்டு மறைஞ்சு இதோட கேவலம் வேற என்ன இருக்குன்னு தெரியல. எதுக்கு நான் அதை கம்பேர் பண்றேன்னா, நான் டிவிக்கு தான் ஓட்டு போட்டேன், தப்பா இருக்கு, இனி போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லா துறையில இருக்க நண்பர்களும் எனக்கு ஓப்பனா அதை மெசேஜ் தைரியம் அனுப்புறாங்க. சோ அந்த மாற்றத்தை நான் கண் கூட பாக்குறேன்னு சொல்றேன். சீரியஸ்லி நான் ஸ்கிரீன்ஷாட் கூட போட்டுட்டு தான் இருக்கேன். பரவாயில்ல பிரதர், ரொம்ப அந்த மாற்றம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நம்மளும் போராடிட்டு இருக்கோம். ஆமா, புரிஞ்சுக்கோங்கடா. இது வந்து நீங்க வந்து நடிகரை வந்து பாக்குறீங்க. பட் ஆனா வந்து ஒரு அரசியல்வாதியா ஒரு சிஎம் எப்படி இருக்கணுமோ, நம்ம தமிழ்நாட்டுல எப்படி ஆட்சி நடக்குதுன்றத கொஞ்சம் கூட யோசிக்காம இருக்கிறானுங்க. அவர் வெறும் நடிகராவே பாக்குறானுங்க. அவரை பார்த்தாலே போதும் நினைக்கிற மக்கள்கிட்ட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, பைத்தியமா இருக்காங்க, கொண்டு போய் சேர்க்க முடியல என்னால. ரோஸ்ட் பிரேஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். கடுமையான நெருக்கடியில தான் உங்களுக்கு தொடர்ந்து வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோன்றது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடு மூலமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுக்கலாம். நன்றி. ஒண்ணு இல்லைங்க, இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு பெண் வந்து ஒரு மாவட்ட செயலர்கிட்ட பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ சமீபத்துல நிறைய இன்டர்வியூஸ்லாம் வந்து பாத்திருப்பீங்க. தைரியமா சொல்றாங்க போல அவங்க, எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குங்க. அவர் மேல 4 FIR போட்டிருக்காங்க. இந்த விஜய் மோகன்ற ஒரு காம கொடூரன். அவனை என்ன சொல்றது, நம்ம இது அசிங்கமா திட்டம் போல இருக்கு. இல்ல இப்ப எதுனா பேசணும்னா நம்மளால கேச போட்டுருவாங்க. கன்ஃபார்ம் அவனை பிடிக்க மாட்டாங்க. சரிங்களா, சரி அதை விடுங்க. இவன் இந்த லேடி வந்து அவருக்கு அந்த சம்பவத்தை வந்து சொல்றாங்க. அதாவது இவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டு இல்லாம அந்த பெண் இருக்காங்க, அவங்களோட பொண்ணு, அது 8வது 9 12 வயசு 13 வயசு போல அந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணு பேசி அது இருக்கா இது இருக்கான்னு சொல்லிட்டு பேசும்போது எனக்கு சத்தியமா எனக்கு புரியலங்க. இது அந்த ஆள் சொல்றான், அதை விட்டுருங்க. அதுக்கு கீழே அந்த பொண்ணு அந்த பெண் வந்து கண்ணீர் விட்டு கதறாங்க. அது கீழே ஒருத்தன் கமெண்ட் போடுறான், ஏண்டா இந்த ஆட்சியை குறை சொல்றதுக்கு நீ என்ன வேணா பண்ணுவீங்களாடா. எனக்கு இல்ல என்னங்க பண்றது நம்பது. நண்பர் ஒருத்தர் இன்ஸ்டாகிராம் சொல்லியிருந்தாரு, irreversible டேமேஜ்னு, சரி செய்ய முடியாத இழப்பு அப்படின்னு. நம்ம இளைஞர்களை மாத்திட்டானுங்கன்னு நான் சொல்றேன். சரி செய்ய முடியாத இழப்பை நோக்கி இழுத்துட்டு போயிட்டானுங்க. ஒரு பையன் இதே டிவிக்குள்ள அவன் இல்லாம இருந்திருக்கான் அப்படின்னா அவனுக்கு கோவம் இருந்த பார்த்தா, என்னடா பண்றீங்க தமிழ்நாட்டுல, ஒரு அம்மா கிட்ட பொண்ணை பத்தி கேட்பீங்களா, அந்த அம்மா எந்த சிச்சுவேஷன்ல அவன் என்ன டார்ச்சர் பண்ணிருக்காங்க நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தாங்க மாட்டீங்க. சோ அப்படி இருக்கப்ப அந்த பையன் கோவம் வந்திருக்கும். அவன் டிவிக்கு சப்போர்ட்டா இருக்க ஒரே காரணத்துக்காக அந்த அம்மா கோவம் இல்ல உனக்கு. அவன் என்ன சொல்றான்னா, கவர்மெண்ட் கெடுக்கிறதுக்கு இவ்வளவு பிளான் பண்ணி நீங்க ஸ்கெட்ச் போட்டு வேலை பாக்குறீங்களாங்கிறான். என்னது சரி, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல மாற்றம் வருதுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஆட்களை மாத்த முடியுமா? இப்ப சொல்லுங்க. இல்ல மாறாது, இது மாறாது. அதான் சொல்றேன், இதெல்லாம் மாற்றவே முடியாத கேசஸ் நான் சொல்றேன். டிவிக்குள்ள போற கேங்ல 2 இருக்குங்க. மாற்றம் சொல்லி போன கேங் தெரிஞ்சு போச்சு, இது மாற்றம் இல்லைன்னு சொல்லி வெளில வந்துட்டாங்க. மென்டலி பிசிக்கலி நீ அந்த பாசிபிலிட்டி 0, அது நடக்காது. ஆனா இன்னொரு கேங் இருக்குல்ல, அது பியூர் கல்ட்டுக்குள்ள போயிருச்சு நான் சொல்றேன். அதுங்க கடைசி வரை மாறாது, இந்த ஜென்மத்துல மாறாது. எனக்கு அதுதான் வருத்தம். அவனுக்கு நம்ம கூட இருந்த பசங்க, நம்ம கூட ஜல்லிக்கட்டுல போராடினவங்க, தமிழ்நாட்டுக்காக தமிழ் மக்களுக்காக சிக்கல்லாம் இறங்கி நின்னவனுங்க. ஆனா இந்த டிவிக்குள்ள போன ஒரே காரணத்தினால அவனுக்கு ஒரு மாதிரி கல்ட்டா மாட்டானுங்க, அவனுக்கு மாற மாட்டானுங்க. அவங்க லைஃப் அவ்வளவுதாங்க, அவங்க ஃபேமிலியுமே அப்படிதான் மாத்த போறானுங்க. கண்டிப்பாங்க. இப்போ இந்த லேடி வந்து கண்ணீர் விட்டு கதறாங்க. ஏன்னா ஒருத்தங்க நடிக்கிறாங்களா இல்ல பொய் சொல்றாங்களாங்கிறத நம்ம வந்து என்னங்க பேசும்போது கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா இல்லையா? கரெக்டா. ஆனா வந்து இதை வந்து ஆள் செட் பண்ணி அவங்கள கவர்மெண்ட் தப்பா நடக்கணுக்காக இந்த மாதிரி ஆள் செட் பண்ணி பேக் சோக்குறாங்களாங்க. எனக்கு புரியல. எனக்கு இப்போ பெண்கள் வந்து எதுக்காக வந்து டிவிக்கு விஜய் ஓட்டு போட்டாங்க, அண்ணன் வந்து பாதுகாப்பு கொடுப்பாருன்னு போட்டாங்க. விஜய் பார்த்தா ரோட்ல விஜய் வந்தாலே பார்த்தோம்னா நிறைய பேர் அழுகுறாங்க. ஐயோ ரோடி பாத்துற சந்தோஷத்துல கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. இப்போ அவங்களாம் இந்த விஷயம் போய் சேர்ந்தாலும் அவங்க எடுத்துப்பாங்களா எனக்கு தெரியல. எனக்கு இல்ல எப்படி இது அதை தாண்டி, ஏன்னா அது அண்ணன் தப்புன்னு தான் பார்ப்பாங்க. நம்ம அண்ணன் தப்பு அவர் பண்ணாரா, அவர் நம்ம வீட்டுல வந்து பண்ணாரா, எவனோ ஒரு பொறுக்கி பண்ணதுக்கு அவர் சொல்றேன். இப்ப நான் இதே கேட்கறேன், திமுக இருந்து எல்லாருக்கும் ஸ்டாலின் திமுக சொன்னீங்களே, இப்போ நான் கேட்கவா, எதுக்கு சொன்னீங்க? எவனோ ஒரு பொறுக்கி பண்றதுக்காக திமுக கெட்ட மோசமான கட்சி, திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி தீய சக்தி சொன்னீங்களே, இப்ப யாரு காரணம் சொல்லுங்க? அதுவும் பொறுப்புல இருக்கவர் தான். டிவி கேல பொறுப்புல இருக்க நபருங்க அவரு, அதிகாரத்துல இருக்க நபர் அவரு, மாவட்ட செயலாளர்.
பிளான் பண்ணி அச்சோ இவ்வளவு வக்கரமான ஆம்பளைங்க இருப்பாங்களா, பயமா இருக்கு எனக்கு, பெண்களை ரசிக்கலாம் கொண்டாடலாம் அது வேற கணக்கு, இப்படி எல்லாம் ஓய்யோ இவனுங்க இருக்கானுங்க, நம்ம கூட தான் இருக்கானுங்க சொசைட்டிக்குள்ள, டிவிகே சைடுல இருக்கானுங்க அதிகாரத்துல. இதை இன்னும் வரும், இன்னும் நிறைய வரும். காதுவலி செய்திகளா தானே வருது, வெளில வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. கண்டிப்பா வரும். சரி, இப்போ ரொம்ப ஸ்டார்டிங்கே வந்து ரொம்ப இதுவா போயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும். இப்போ நான் ஸோ பாத்தீங்கன்னா இப்போ காவேரியை வந்து இப்போ மீட்கறதுக்காக ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருக்காங்க, தெரியல? டிவிகேவா? விஜய் அண்ணா வந்து நேரடியா போறாப்புல, நேரடியா போயிட்டு அவர் தான் போறாரு, யாரும் கூப்பிடல அவர், தெரியுமா? அது இல்ல ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாருங்க. நான் வந்து வாங்க ஹெலிகாப்டர் வாங்க சுத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு சுத்தி காட்டுறாங்க போல. அங்க பத்தியா காக்கா பறக்குது, ஏய் இங்க பாத்தீங்களா அங்க மரம் எப்படி இருக்கு பாத்தீங்களா, நல்லா இருக்கா, சரி ஓகே இறங்கிடுங்க. ஸோ இது கூப்பிட்டுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து இவர் என்ன பண்ணிருக்காரு, போலான்னு சொல்லிட்டு எங்க ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாருங்க. அட்லீஸ்ட் நானாச்சும் பேசி காவேரி தண்ணி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி தண்ணீர் கேட்கறதுனால பாத்தீங்கன்னா அங்க உள்ள யாரு கனடாக்காரங்களா என்ன பண்றாங்க, விஜய் நம்முடைய முதலமைச்சருடைய போட்டோ வெறிக்கிறான், கொளுத்துறான், செருப்பால் அடிக்கிறான். எனக்கு நான் பார்க்கும் போது, நான் வந்து ஒரு தமிழனா ஒரு தமிழ்நாட்டுக்காரனை பார்க்கும் போது என்னுடைய முதலமைச்சரை நீ எப்படா அடிப்ப அப்படின்னு கேட்கணும் கோவம் வருது. எனக்கு வருதுல, ஏன் டிவிகே சார்ந்தவர்களுக்கு வரல, ஏன் இங்க போராட்டம் பண்ண மாட்டீங்க? படம் ஓடாதுங்க, படம் தாங்க பேச அவங்களுக்கு. படம் ஓடுங்க, தண்ணி முக்கியமா படம் முக்கியமாங்க? அவங்களுக்கு போராட நீட் போடுறதோட படம் தாங்க. ஏன் முதலமைச்சர் எப்படிங்க அவன் அடிப்பான்? செருப்பு கழட்டி காட்டுறானுங்க பசங்க. நான் கேட்பேன், அசிங்கமா இப்ப நான் கேட்பேன். ஜோக்ஸ் அபார்ட், சீரியஸ்லி தமிழகத்தோட முதலமைச்சரா இருக்க ஒருத்தவரை பேனர் கிளிக்கதான் கண்டிப்பா ஆதங்கங்கள் கோவங்கள் வரதா செய்யுது. ஏன் இவங்களுக்கு கோவம் வரல? இப்ப இறங்கி போராடணும்ல இவங்க. ஏய் யார கேட்டுற, எங்க அண்ணன் போட்டோ கீச்சிங்கன்னு சொல்லிட்டு இவங்க கேட்கணுமா? நம்ம நான் எதுங்க கேட்கணும், இவங்க கேட்கணும் இல்லங்க. அரசியல் தெரியாது இவங்களுக்கு, எங்க மரியாதை கிடைக்கணும், எங்க மரியாதை கிடைக்காது நம்ம போராடணும், எது நமக்கான இடம், எங்க கிடைக்கிறோமோ எது சார்ந்தது, அதுக்குள்ள என்ன அரசியல் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஏங்க நம்ம இந்த விஷயத்துல டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே எதுவும் தேவையில்ல. நம்ம வந்து இந்த விஷயத்துல ஒற்றுமையா வந்து போராடணுங்க. நான் பாக்குறேன் சோசியல் மீடியால இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதுல ஒருத்தன் இந்த மாதிரி விஜய்க்கு சப்போர்ட் பண்ற ஒருத்தன் கூட இந்த மாதிரி இறங்கி போஸ்ட் போட மாட்டாங்க. அதெல்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்தாலியா அவ்வளவு டீப் நாலேஜ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அவங்களுக்கு அங்க படம் ஓடணும், இங்க இருந்து வார்த்தைகள் எடுத்து விட்டோம் அப்படின்னா அங்க படம் ஓடாது. அங்க இருக்கணும் விஜய் சார் ஃபேன்ஸ் உள்ள இருப்பாங்கல்ல, சோ அவங்க இவங்க எல்லாம் ஒரே கல்ட்டு தான். அதை தாண்டி நாடா என்ன சொல்றது, மாநிலங்களா பிரிஞ்சிருக்கு. அதுல இவரு தண்ணி கேட்க போற காரணத்தினாலதான் அவரோட பேனரை கிளிக்கிறாங்க, எரிக்கிறாங்கிற புரிதெல்லாம் அவங்களுக்கு கிடையாதுங்க. கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நம்முடைய இந்த மாதிரி நம்மள என்ன பண்றாங்க, இன்சல்ட் பண்றாங்க. இவரு போக கூடாது, இவரு உண்மையா போக கூடாது. இருந்தாலும் பாருங்க அவரு என்ன சொல்லிட்டாப்புல, நீங்க வராதிங்க, எங்க போர்க்களமா இருக்கு அப்படின்ட்டாங்க. அப்போ வராதுன்னா எனக்கு புரியல, தண்ணி எப்போ வரும்? ஏங்க போன வருஷம் 2021 இருந்து 2025 வரைக்கும் இந்த தண்ணி பிரச்சனை இல்லைங்க, தண்ணி வந்து தாங்க இருந்துச்சு. ஒரு ஃபன் இன்சிடென்ட் நடக்க போகுது. அதை திமுக சேர்ந்த ஒரு நபர் ஒருத்தர் வந்து இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, தொலைக்காட்சியில நான் பார்த்தேன், அதை நீங்க பதிவு பண்ணிடுறேன். என்ன விஷயம்னா, இப்ப இந்த மேகதாது இஷ்யூ எல்லாம் முடிஞ்சு விஜய் சாரால தான் தமிழகத்துக்கு தண்ணி வந்துச்சுன்னு இந்த ஸ்டோரி முடியும் பாருங்களேன். எப்படி முடியும்? சீரியஸா? அதுதான் வரவானான்ட்டாங்களே இங்க. அதெல்லாம் இல்ல, போறாரோ போலியோ, கடிதம் போட்டாரோ, என்ன விஷயமோ, காலில் பேசினாரு சொல்லி ஏதாவது முடிப்பாங்க. ஆனா அவராலதான் இந்த ஆட்சியில தமிழகத்துக்கு தண்ணி வந்துச்சுன்னா முடிய போகுது. ஏன் அப்படின்னா மழைக்காலம் வரப்போகுதுங்க, கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு இருக்காங்க, இழுத்து அடிச்சுட்டே இருக்காங்க. இன்னும் 1.5 மாசத்துல ஸ்டார்ட் ஆகும், மழை வந்துடும். அப்ப திறந்து விட்டுதான் ஆகணும், தண்ணி எல்லாம் காலி, அவனும் காலி திறந்து விட்டுதான் ஆகணும். அந்த டைம்ல நம்ம முதலமைச்சர் வந்து ஒரு இனிஷியேட் பண்ணுவாரு. சோ அவர் இனிஷியேட் பண்ணி தண்ணி வந்துச்சுன்னா இந்த ஸ்டோரி முடிய போகுது. பர்ஃபெக்ட் எண்டிங், ஹாப்பி எண்டிங். ஆமா, எப்படி இருந்தாலும் இப்போ இந்த சீசன், இந்த டைம்ல, இந்த மாசம் வரக்கூடிய தண்ணி நம்ம கிட்ட வரல. இதனாலதான் 11 விவசாயிகள் வந்து தொடர்ந்து போராட்டம் நடத்துறான், ஏகப்பட்ட போராட்டம். இதை பத்தி புஷ் ஆனந்த் கிட்ட சும்மா கேட்டுதாங்க, ஆனா கொடுத்தாரு பாருங்க ரிப்ளை. சரியான ரிப்ளை. அதுதான் இல்லங்க, நான் என்ன சொல்றேன்னா, இல்ல சிரிக்கிறது கிடையாது, சிந்திக்கணும். ஒரு மனுஷனை வந்து இப்ப கேக்குறாங்கன்னா கேட்டா இப்படி சொல்லணும்ல. ஆனா ஒரு அமைச்சர் இப்படி பேசலாமா? அதுக்குன்னு இப்படி அது சிரிச்சுக்கிட்டே போயிட்டாருங்க அவரு. அதுதான் அவன் பாக்குறான், யாரா நீ? தமிழக வரலாற்று பிரஸ் பீப்புள் இப்படி அமைச்சர்களுக்கு வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு டவுட்டா இருக்கும், நம்ம ஒரு கரெக்டா கொஸ்டின் கேக்குறோமா, பேசுறது அவர் கேக்குதா இல்ல நம்ம கேக்குது. நீர்வளத்துறை அமைச்சர் தான் நான் கேக்குறேன். நீர்வளத்துறை அமைச்சர் சிரிச்சுக்கிட்டே சிரிச்சுட்டு போயிட்டாரு. சிரிச்சுட்டு போறாருல இவர். ஒருத்தர் போனார் நேத்து, ஒருத்தர் அதாவது பாருங்க தொடர்ச்சியா நீ மட்டும் தான் வந்து இந்த மாதிரி பண்ணுவியா, நானும் இப்படி பண்ணுவேன்டான்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் யாரை பார்த்தா விஜயோட நெருங்கின நண்பரு. அவர் நிறைய படத்துல பார்த்தா ஸ்ரீநாத் மீன்வளத்துறை அமைச்சர், கடல் பக்கம் போயிருக்க ஆய்வுக்கு. இவர் வராது தெரிஞ்சு
பொதுமக்கள் வந்து எதோ கேட்டுக்கிறாங்க, நீங்க வந்து என்னங்க எல்என்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு எப்படி இன்சைட் நீங்க கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாங்க. மனுஷன் வந்து அப்படி பேசுறாரு பேச்சு. வந்த 30 நாள்ல நீங்க எல்என்டி துறைமுகத்தை விரிவாக்கம் பண்ணிருக்கீங்க. இதனால எவ்வளவு பேர் மீனவர்களோட வாழ்க்கை பாதிப்படையுதுன்னு நீங்க அதை பத்தி கவலைப்படவே இல்லை. நீங்க தனியார் மயத்தை பத்தி தான் மட்டுமே கவலைப்படுற மாதிரி இருக்குது சார். இந்த மீனவர்களுக்கு இதுவரையும் எல்என்டி நிர்வாகமோ அதானி நிர்வாகமோ நிரந்தர வேலை வாய்ப்பே கொடுக்கல. ஆனா நீங்க வந்த 30 நாள்லயே எல்லாருக்கும் வந்து உடனே விரிவாக்கம் பண்றீங்க. கவர்மெண்ட்டுக்கு உழாம எல்லாத்தையும் வந்து விரிவாக்கம் பண்றீங்க. நீங்க ஏன் தனியார் மயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க எங்க கேட்கிறோம் சார்? சொல்லுங்க சார். அப்படியே கிடையாது. எப்படி பாருங்க சார் ப்ளீஸ் சார். சார் 30 நாள்ல நீங்க கையெழுத்து போடுறீங்க சார் எல்என்டி துறைமுகம் விரிவாக்கம் பண்றதுக்கு. பேசல இல்ல அப்படியே நன்றி. அதாவது இப்படியும் திரும்பல இப்படியும் திரும்பல, இப்படி போக்கஸ்டா இருக்கு ஆட்சி. அந்த மார்ச் ஃபாஸ்ட் போற மாதிரி போறாப்ல, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண மாதிரி. நான் வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஆடியோ நார்மலா தான் இருக்கு. அவ்வளவு ஸ்பீடா போறாப்ல. அவன் கேக்குறான், அதாவது இவர் கத்துறது கேளுங்க ப்ரோ. அந்த பிரஸ்காரன் கேக்குறாப்புல, பத்திரிகையால கேக்குறாப்புல. அவன் கேக்குறது 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறவன் பாக்குறான் யார கத்துறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா பக்கத்துல இருக்கிறாப்புல எதுவுமே கேட்காது. ஐயோ, அரசு நடவடிக்கை எடுக்கும் நம்புங்க. அரசுக்கு உங்க மீது அக்கறை இருக்குங்கிற ஒரு டெம்ப்ளேட் வேர்டை கூட பேச முடியாது. அது கூட உங்களை யாரும் அலோவ் பண்ணலையா? அப்படி உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. கிடையாது, அப்படி கிடையாதுங்க. தலைவன் எவ்வளியோ தொண்டை அப்படிதானே இருப்பான். புரியுதுங்களா இல்லையா? இப்போ தலைவர் வந்து எதுக்கத்தாலும் கேட்டதுக்கு பதில் சொல்லியிருந்தாலும் ஓகே. ஆனா இவங்க சொல்ல மாட்டாங்கல்ல. அப்ப என்ன பண்ணோம்? சரி நம்ம வந்து தலைவர் என்ன சொல்றாரு. இப்ப இவரு கேட்பல, ஏங்க நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க, முதலமைச்சர் பதில் சொல்றாரா? அவரு கேள்வி என்ன கேட்டுங்க. இப்படி மனசுக்குள்ள அதாவது மனசுக்குள்ள கேட்டு போவார், வெளியே சொல்ல மாட்டாப்புல. மனசுக்குள்ள ஆனா உன புசிக்கிட்ட வந்து பத்திரிகையாளர் கேக்குறாங்களே அப்படின்னு சொல்றோம். முதலமைச்சர் கேள்வி என்ன கேட்டுக்கிறீங்க அப்படிதான் ஒரு மனசுல. ஆனா வெளியே சொல்ல மாட்டாப்புல. இதுதான் மனசுல அவங்க. ஏதாவது என்னன்னா அவங்க மனசுல இருக்கிறத எடுத்து நான் சொல்றேன் வெளியே. இல்ல என்ன பண்றது? சூப்பர்ல. உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு அமைச்சர்கள் வந்து நான் பார்த்ததே கிடையாது. என்னதான் நம்ம வீடியோ சிரிச்சாலும் ஆதங்கம் தாங்க முடியல, வருத்தம் துக்கம் தொண்டை அடைக்குது எனக்கு. ஏன்னா தமிழகத்தோட அமைச்சர்கள் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கோம்ல, அமைச்சர்கள் எவ்வளவு வேல்யூடான பீப்புள் தமிழகத்தில் இருந்திருக்காங்க. எவ்வளவு மோசமான ஒஸ்டிகே சினாரியோலையுமே மக்களை சந்திச்சு அவங்க கூட இருந்து விஷயங்களை அவங்களுக்கு புரிய வச்சிருக்காங்க. மீன்ஸ் மக்கள் கொதிச்சிருந்தப்ப கூட, சிக்கல் நடந்தப்ப கூட மக்கள் கூட போய் நின்று விஷயங்களை பேசி முடிச்சிருக்காங்க. இவங்க வந்துகிட்டு 6 மாசம் டைம் கொடுத்துட்டு ஓடுறாங்களே. வார்த்தைகளுங்க, மனுஷ விஷயங்களை பேசினாதானே புரியும், கருத்துக்கள் புரியும். இப்ப நாங்க ஒரு விஷயத்த பேசுறோம்னா நீங்க எதிர்கருத்து எடுத்து வைக்கிறீங்கன்னா தான் பேசினாதானே புரியும். அது வாயை திறந்தே பேச மாட்டோம்னா இது ஆக்கோடா இல்லையா, தப்பா இல்லையா? இது தமிழகத்தோட, நான் சொல்றேன் பதிவு பண்றாங்க, தமிழகத்தோட இருண்ட காலங்க இந்த ஆட்சி. இது பதிவாகுங்க. இதுக்கு ஒரு கூட்டம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது பதிவாகும். ஆனா மாற்றம் சொல்லி மாறிட்டாங்கல்ல, அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஆப்ஷன் கொடுத்து பார்த்தாங்க, ஆஹா இது தப்புன்னு சொல்லி ஒரு கூட்டம் தெரிஞ்சிட்டாங்க. ஆனா இன்னொரு கூட்டம் கல்ட்டுங்கிற பேர்ல அவங்க கூடவே இருந்தாங்களாம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியே வாழ்ந்தாங்களாம் டிவிகேக்கு அப்படின்னு வரலாற்று எழுதப்படும். வரலாற்று எழுதப்படும். இப்ப நீங்க சொல்றீங்க சீஃப் மினிஸ்டர்னு, அவன் பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டாப்ல. 2029 பிரைம் மினிஸ்டர் ஆக்குறாங்களாங்க. இந்தியாவே அவர்கிட்ட கொடுக்கறது தயாராயிட்டானுங்க. இப்போ அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் நடக்காது. தமிழ்நாட்டுல ஏதோ இருக்கானுங்க இங்க கொஞ்சம் பேருன்னு சொல்லிட்டு அது பாசிபிள் ஏமாத்தி லோய்க்கு பீப்புளை ஏமாத்திட்டாங்க. தமிழ்நாட்டுல வந்து இன்னும் நான் பேசுறேன், ஒரு 4 மாசம் முன்னாடி தமிழ்நாட்டு மக்கள்லாம் உசாரியா படம் பார்ப்பாங்க, விசில் அடிப்பாங்க, ஆனா ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னவனுக்கு எனக்கே தூக்கி வச்சிட்டாங்க. இருக்கானுங்க, மனிதர்கள் இருக்காங்கிறது உணர்ந்தோம் தெளிந்தோம். எங்க உணர்ந்தோம் தெளிந்தோமே, அது நினைச்சாலே எனக்கு கடுப்பா இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. அதாவது தப்பான ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றப்ப, ஒரு கூட்டம் சப்போர்ட் பண்றப்ப அதோட பாதிப்பு அதிபயங்கரமா இருக்கும். தப்பான விஷயங்கள் தான் நடக்கும், நடந்துகிட்டு இருக்குது, நம்ம கண் கூட பாத்துட்டு இருக்கோம்னு சொல்றேன். இது டிவிக்கு ஆட்சிக்கு நம்ம பேசணும் இல்ல. தப்பான விஷயம் தகுதி இல்லாத நபர்கள்கிட்ட போய் கிடைக்குதுங்கிறப்ப, ஒரு அதிகாரம் கிடைக்குதுங்கிறப்ப அதோட விளைவு என்னன்னா தப்பான விஷயங்கள் தான் நடக்கும். அதான் லாஜிக். கண்டிப்பா பைக்ல பிரேக் பிடிக்கல, வண்டி கண்ட்ரோலா இல்லைன்னா போய் சொரிக்கிறோம் எதையாச்சும், லாஜிக். அதே சேம் டெம்ப்ளேட் டிவிக்கு அப்ளை ஆகும். உண்மை. இப்போ 2 நாட்களாக பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சை ஒண்ணு போயிட்டு இருக்கு. அது பாத்தீங்களா, கோபி சுதாகர். பாத்தீங்களா நண்பர்கள், எனக்கு வந்து அவங்கள தனிப்பட்ட முறையிலும் சரி ரொம்ப நல்லா பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலா வந்து சோசியல்ல நடக்கிற விஷயத்த வந்து ஒரு காமெடியா வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல அவங்கள மாதிரி எவனுமே கிடையாது. ஐ அக்ரி. அது இப்ப நடுவுல பாத்தீங்கன்னா சுர்ஜித் விஷயத்துல எல்லாம் ஒரு பண்ணாங்க பாத்தீங்களா, ஒரு தைரியமா ஒரு பிரேவா அந்த வீடியோக்கு எல்லாம் பார்த்து பயங்கரமா வந்து கிட்டத்தட்ட பாத்துனேன்னு வச்சுங்களேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஸோ இப்போ முந்தானே தினமும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ மார்க்கண்டைன் எம்எல்ஏ அவங்க அப்பா வந்து கைது பண்றாங்க, மேடையில வந்து எலும்பை உடைச்சிருவேன் அப்படின்னு சொன்னதுக்காக. ஆக்சுவலா வந்து அவர் கதவு பூட்டுருன்னு சொன்னாரு, நீ கதவு பூட்டு நான் எலும்பு உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இருந்தாலும் பொது வெளியில பேசக்கூடாது, ஸோ அதுக்காக அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த ஆதங்கத்துல தன்னுடைய அப்பாவை கைது பண்ணிட்டாங்கன்றத ஒரு பையன் வந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்துறான் அவனுடைய பாஷையில. அத வந்து என்ன பண்ணிருக்காங்க இவங்க 2 பேரும் ஒரு கேலி கிண்டலுமா வந்து இது போட்டு விட்டாங்க. இது இப்படி தவறு நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவங்க எப்பவுமே எல்லா விஷயத்தையும் கரெக்டா தான் அணுகுவாங்க. இந்த விஷயத்தை எப்படி பாக்குற பர்டிகுலர் வருத்தம் அப்படி அப்ரோச் பண்ண கூட அது ஒரு கஷ்டம் இல்ல, அது ஒரு பையனோட ஏக்கம். அது ஆமா, அந்த ஏக்கத்தை கிண்டல் பண்றது ஏத்துக்க முடியல, என்னால அது ஏத்துக்க முடியல. தவறு ஏன் அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எஸ், ஆனா அந்த பர்டிகுலர் பாட்டை கட் பண்ணதான் சொல்றாங்க. ஆமா, இல்ல மன்னிப்பு கேட்டாங்க, நான் மனசை புண்படுத்திருந்தா மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ டிலீட் பண்ணிட்டாங்க. அந்த விஷயத்துல எல்லாம் பாராட்டலாம், தப்புன்னா ஒத்துக்கிட்டு பண்றாங்க. பட் ஆனா இவங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதுக்கு மேல எந்த ரீசனுக்காக அந்த பையன் அப்படி பேசணும் அப்படின்ற ரீசன் தான் முக்கியம். பிஹைண்ட் தி ரீசன் என்ன ரீசனுக்காக நான் பேசணும்? அப்பா, தன்னுடைய அப்பா. இப்ப நீங்களே இருந்தாலும் சரி, நீங்க இந்த மாதிரி பேசிருப்பீங்க. இப்ப நீங்க பேசுறத வச்சு இன்னொருத்தன் வந்து கிண்டல் பண்ணி போட்டானா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த பையன் வந்து ஏதோ கோமாளித்தனமா தான் பேசிட்டான், அவனோட உணர்வு வந்து நகைச்சுக்குரியதுங்கிற மாதிரி கன்மை ஆகுது. அது சோ அதனால நடந்திருக்க கூடாது. அதை அவன் கட் பண்ணி தூக்கிட்டாங்க. அது ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா ஒரு ஹியூமனோட ஃபீலிங்ஸ் வந்து எமோஷன் வந்து ஹர்ட் பண்ணது அப்படின்னா உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணிடுறாங்க. நல்ல விஷயம். இருந்தாலும் அதை இனிஷியேட் பண்ணதே எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். அவங்க ஸ்கிரிப்ட் ரைட்டரோ இல்ல வந்து எதுக்காக அவங்க ஒருவேளை இவங்க போட்டுங்க எதுவுமே தெரியாம கான்செப்ட் ரீசன் தெரியாம ஒருவேளை போட்டிருக்கலாம். ஆமா, என்ன சொல்றீங்க? ஏன்னா இந்த மாதிரி யாரும் போட மாட்டாங்களே, அது கிண்டல் பண்ணி. எஸ், அதே மாதிரி எல்லா இடத்துக்குள்ளயுமே அந்த வைரஸ் பரவிட்டு இருக்கு, டிவிங்கிற வைரஸ். ஒருவேளை நான் நினைச்சேங்க, கவனமா இருங்க. இல்லங்க, இவங்களுக்கும் வந்து வைரஸ் பரவிச்சு போலன்னு நினைச்சேன். பட் ஆனா பரவல, கொஞ்சம் சேஃப்டியா இருங்க ப்ரோ. ஆமா, ஜாம்பியா மாறுறது ஈஸி. டி வைரஸ் உடம்புல ஏத்திக்கிட்டு சுத்துறது ஈஸி. ஜாம்பியா மனிதர்களா வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஆமா, கண்டிப்பா. அதே போல விஜே சித்துவும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஒண்ணு பண்ணிட்டாப்ல. என்னன்னா, உண்மையா அவங்க இப்ப லாக் போடுவாங்க, ஒரு சும்மா நார்மலா வந்து வீட்டுல இருக்கும்போது எல்லாம் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு, எப்பா தயவுசெய்து வந்து இது மாதிரி கரண்ட் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, வாழ்க்கையிலே இதை முதல் தடவை இவ்வளவு கரண்ட் பில் வந்துச்சு, 62,000 வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கப்பட்டு ஒரு பிளாக் போட்டு இது சீஃப் மினிஸ்டர் வந்து ஷேர் பண்ணிருக்காப்புல. ஏன்னா உண்மையான ரீசனுங்க, இது வரைக்கும் வரலாற்றுலயே என்னதான் வெயில் காலம் இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும் எத்தனை யூனிட் ஓடாதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனா அந்த யூனிட்டுக்கு ட்ரிபிள் மடங்கா வந்து காசு வந்துக்கிறது எப்படி ஏத்துக்க முடியாது? எனக்கு என்னோட ஆபீஸ்ல கரண்ட் பில் கம்மிங்க, வீட்டுல கரண்ட் பில் அதிகமா இருக்கு. எவ்வளவு வந்திருக்கு? அது ஒரு 3 ரூபா 4 ரூபாய்க்கு மேல வந்திருக்கு. 4 ரூபா வந்துச்சு. ரொம்ப முன்னாடி எவ்வளவு வரும்? முன்னாடி என்னங்க 700 800 தாங்க வரும். அவ்வளவுதான். ஆமா, அவ்வளவுதான். மீன்ஸ் எவ்வளவு யூஸ் பண்ணாலும் அவ்வளவுதான் வரும்னு நான் சொல்றேன். ஃபுல்லா கரண்ட் கட் பண்ணி, நைட் டைம் கட் பண்ணி, பகல்ல கட் பண்ணி, இப்ப 4 ரூபாய்க்கு மேல வருது. அது பாசிபிளே இல்லன்னு எனக்கு இப்பவுமே புரியல. எப்படி வந்துச்சு சீரியஸா புரியல, யாருமே புரியல. ஆனா வந்து இவர் சொல்றாப்புல, யாரு மொத்தம் தமிழ்நாட்டுக்குமே இது புரியல. ஒருத்தன் சொல்றான், ஏசியை ஃபுல்லா போட்டு வச்சுட்டு கரண்ட் பில் ஏறிச்சுன்னு சிஎம் குறை சொல்லுவீங்களா நீங்க? ஐயோ, டிவிக்கேல இருக்கீங்களா நீங்க? உங்களுக்கு வீடு இருக்கு, உங்களுக்கு கரண்ட் பில் கட்டுவீங்கல்ல, உங்களுக்கும் தானே ஏறி இருக்கு, உங்களுக்கும் சேர்த்தானே நாங்க பேசுறோம். ஏறட்டும், நான் பிச்சை எடுக்கிறேங்க, நான் சோறு தண்ணி இல்லாம கூட இருப்பேன், எங்க அண்ணனை குறை சொல்லாத. தப்பு. நீ இருடா, நீ இரு, நாங்க ஏன் இருக்கணும்? கரெக்டா இல்ல? ஐயோ, நீங்களுமே இருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். இந்த மனநிலை தப்பு நண்பர்களே. இது உங்களை கொண்டு போய் எங்கேயோ தள்ளிரும், பாலும் கிணத்துல தள்ளிரும், பொழைக்க மாட்டீங்க. கண்டிப்பா இந்த மனநிலை தனக்கு ஒரு சிக்கல் வருதுன்னா அது புழுவா இருந்தா கூட வருங்க, ஏத்து அடிக்குங்க. சோ உங்க லைஃப்ல உங்க பினான்சியல்ல அடிக்குது, கரண்ட் பில் அடிக்குதுன்னா நீங்க அதுக்காக எக்ஸ்ட்ரா உழைக்கணும். நீ ஒரு கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற ஒரே காரணத்துக்காக, கவர்மெண்ட் கூட கிடையாது, ஒரு தனி மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு இழப்பீங்களா நீங்க? கடைசியா அது உங்களை அது எங்க கொண்டு போய் முடிக்கும் தெரியுமா? நான் சொல்ல விரும்பல, அந்த மோட்ல இருக்காதீங்க. தப்பு நடந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு இழப்பு நடக்குதுன்னா எதிர்த்து கேள்வி கேளுங்க, தப்பு இல்ல. கண்டிப்பா. அதே போல நம்ம மின்சாரத்துறை அமைச்சரும் மின்சாரம் போல பதில் சொல்லியிருக்காப்புல. ஷாக் அடிக்குது அந்த மாதிரி ஒரு பதில். என்ன மக்கள் ஷாக் ஆயிட்டாங்க ஒரு பேசுனது பார்த்து. அந்த மாதிரிலாம் இல்லைங்க, அது கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்குன்றாங்க. அந்த மாதிரிலாம் இல்ல. என்ன சம்மர் சீசன்ல ஏசி அதிகமா யூஸ் பண்ணிருப்பாங்க, அதனால ஏறிக்கும், அதனால சொல்லி நாங்க செக் பண்றதெல்லாம் போய் சொல்ற ஸ்டாலின், நம்பாதீங்க அப்படின்னு இப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது சொன்னாரா, இது ஷாக் அடிச்சிச்சு. இன்னொரு ஷாக் அடிக்கிற மாதிரி விஷயத்த என்ன சொல்லியிருக்காருன்னா, கார்பெண்டர் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா குலத்தொழில் கல்வியை கொண்டு வராப்புல. குலத்தொழில் கல்வி கொண்டு வராருங்க ஒரு அமைச்சர். கார்பெண்டர் பையன் கார்பெண்டர், ஏன்னா கார்பெண்டருக்கு நிறைய டிமாண்ட் இருக்கான். சொல்ல நீ கார்பெண்டர் ஆயிடுங்க. தமிழகத்துக்குள்ள இப்படி ஒரு பர்சன் பேசிக்கிட்டு இருக்காரு. RSS காரன் அப்படிதாங்க பேசுவான். இது டிவிக்கு நண்பர்கள் புரியலையா? ஓட்டு போட்ட நண்பர்கள் புரியலையா? புரியாது. உங்க கட்சிக்குள்ளேயே ஒருத்தர் வந்து இப்ப மெடிக்கல் ட்ரை பண்றாரு, அவருக்கு நீட் மூலமா கிடைக்கலன்னா அவர் எதை ப்ரிஃபர் பண்றாரு பாருங்க.
கார்பெண்டர் ஸ்பேஸ் நிறைய இருக்கான், அங்க நீங்க மாறிக்கலாம். அதெல்லாம் இருக்கு, அது வேலைகள் புரியுது, எந்த வேலையும் கீழே மேல கிடையாது. ஸ்டில் ஒரு பையனோட நோக்கம் என்ன, மருத்துவம் படிக்கிறது அவனோட நோக்கமா இருக்கு, அதை நோக்கி அவன் நடந்துகிட்டு இருக்கான். அதுக்கான இடையூறு வருதுங்கிறப்ப அவங்க என்ன ஆப்ஷன் எடுத்து வைக்கிறாங்க பாருங்க. அது கூட பிரச்சனை இல்லை, நீங்க கார்பெண்டரா கூட போலாங்கிற மாதிரி எப்படி பேச தோணுது, எப்படி சிந்தனை வருது. அதுதான், அதாவது அதாவது டிஎம்கே உடைய மெயின் முக்கிய கொள்கை என்ன தெரியுமா, படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க எல்லாருக்கும் மாணவர்கள். அதாவது பாத்தீங்கன்னா காவா தள்ளுற பையன் காவா தள்ளக்கூடாது, அவங்க பையன் தள்ளக்கூடாது, அவன் டெவலப் ஆகணும், வளரணும் அப்படின்னு சொல்றதுதான் இது. ஆனா வந்து இப்ப இது குலத்தொழில் கல்வியை வந்து நீங்க கொண்டு வரதுக்கான விஷயம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? நம்ம வெடிக்கிறோம்ல டிவிக்கேல ஒரு பையன் ஓட் பண்ண ஒரு பையன் வெடிக்க மாட்டாங்கல்ல, அப்ப அவனுங்களை மென்டலி ரெடி பண்றதுங்க. அது பரவாயில்ல, பசங்க நல்லா எதிர்பார்த்ததான் முட்டாளா இருக்கானுங்க. சோ இந்த விஷயத்தையும் போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்ததுக்கு ஒரு எதிர் ரெஸ்பான்ஸுமே இல்ல, எதிர்வினையுமே இல்ல, அமைதியா இருக்கானுங்க. இன்னும் டிவில இருக்க பாய்ஸ் எப்படி இப்படி பேசலாம், இது தப்பு இது அப்படின்னு சொல்லி கோவப்பட்டிருந்தீங்கன்னா தப்பு. இந்த பசங்க அவேரா இருக்காங்க, என்னதான் ஓட் பண்ணாலும் சரி அந்த அஜெண்டாவை உள்ள கொண்டு வர முடியாது, அந்த குலக்கல்வி மைண்ட் செட்டை உருவாக்க முடியாது தமிழகத்துக்குள்ள அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்திருக்கும். ஆனா நீங்க அதையும் பண்ணாம அமைதியா இருக்கீங்களா? உங்களை மொத்த இந்தியாவும் யூஸ் பண்ண போகுது. கண்டிப்பா ஃபுல்லா யூசேஜ் தான். நீங்க விஜய் தளபதி அதான் இப்ப பயங்கரமா யூஸ் பண்ண போறாங்க. ரீல்ஸ் பார்த்தேங்க, அதாவது எந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக்க முடியும் விஜய் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வச்சு அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ட்ரீம் சாம்பிள் ஒன்று அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், அதை ப்ளே பண்ணுங்க. விஜய் தளபதியோட இந்த முடிவு மோடிஜியோட நண்பர் முகேஷ் அம்பானிக்கே வேர்க்க வச்சிருச்சு. இனிமே ஜியோ சிம் ரீசார்ஜ்களை ₹1 அதிகமானாலும் தமிழ்நாடு முழுக்க ஜியோ சிம்மையே பேன் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டாரு. இல்ல இல்ல புரியல எனக்கு. இது கவர்மெண்டே ஆட்டுறாரா விஜய் சார் இங்க இருந்துகிட்டு? அப்படியா? இப்ப அந்த ஜியோ குர்பாயத்தோட வந்து இப்ப விஜய் இது பண்ணி விட்டுறாரு, கவர்மெண்டே காலி பண்ணி வந்துட்டாரா? அது போக என்ன நீங்க தள்ளீங்கன்னா தெரியும், என்கவுண்டர் எல்லாம் பண்ண போறாரா சார் தமிழ்நாட்டுல? இஷ்யூனா என்கவுண்டர் பண்ண போறாரா? நீங்க இந்திக்காரங்க நினைக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு தெரியலையே. ஒரு சொன்னலங்க, எங்க பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு பிளான் பண்றாங்கன்னு சொன்னா இல்லையா அவங்கள? அதான் சார், யாரெல்லாம் வச்சு பிரைம் மினிஸ்டர் ஆக ட்ரை பண்றாங்க பாருங்களேன். மக்களை சிந்தனைத்திறன் குறைவா இருக்க மக்களை பயன்படுத்திக்கிறாங்க. சிந்தனைத்திறன் கொஞ்சம் இருக்கோலையும் குறைச்சு நான் சொல்றதால நம்பு, முட்டாள்தனமான விஷயங்களை நம்புன்னு சொல்லி முட்டாளாக்கி பிரைம் மினிஸ்டர் ஆக்கலாம்னு சொல்லி பிளான் பண்றாங்க. நான் சொல்றேன், இதான் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் என்ன பண்றது வாய்ப்பு இல்லை. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க பீப்புள் எல்லாம், யாரை பார்த்தா பசங்களுக்கு வந்து இதாகும் ஃபாலோ பண்ணுவானுங்க அப்படிங்கறத தேடி கண்டுபிடிச்சு. இந்த அம்மாவுக்கு 2 மில்லியன் வச்சிருக்காங்க, இவங்களுக்கு விஜய் சாரை பத்தி பேச வேண்டிய கட்டாயமே கிடையாது. எதுக்கு பேச வேண்டிய அவசியம்? ஏதோ ஒரு பெரிய பேமெண்ட் போயிருந்தா மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. சோ எங்க போய் அப்படி பேசுறது கூட தமிழ்நாட்டுல ஏதாவது நல்ல விஷயம் செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்களா இந்த 60 நாள்ல என்னென்னமோ பண்ணிட்டாரு, அதை பேசி ப்ரொமோஷன் பண்றாங்க கூட ஓகே, கன்ஃபார்ம் பண்றானுங்க. இப்போ வந்து பாருங்க, இப்போ நெக்ஸ்ட் எலெக்ஷன் பிஎம் எலெக்ஷன் தானே, இப்போ இந்த 3 வருஷம் இந்த இன்ஸ்டாலே ரீல்ஸை போட்டு விடுவானுங்க, ஃபுல்லா சுத்தி விட்டு. இப்ப பாருங்க, நீங்க எடுத்து வச்சீங்க 2029 பிரைம் மினிஸ்டர் விஜய் தாங்க. ஆமா கன்ஃபார்ம், வேற வழி இல்லையே, என்ன பண்றது? தமிழ்நாடு தான் முட்டாளாக்குனானுங்க. இப்ப இந்தியாவே விஜய் தளபதி பயங்கரம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிவிக்கே வச்சு வந்து சில பண்ண விஷயங்களை பத்தி ஒரு ஃபன்னா பேசியிருந்தோம். ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயத்தையும் ஒண்ணு சொல்லி விட்டுலாம். ஓகே, தாராளமா, ஒன்னும் தப்பு இல்லை. நல்லது பண்ணா பேசுறது நம்ம கட்டாயங்க, அது பேசிதான் ஆகணும். நம்முடைய மாண்புமிகு ராஜ்மோகன் கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காப்புல. சரி, இது மத்தவங்க எப்படி பாக்குறாங்கன்னு தெரியல, ஆனா என்ன இது நல்ல விஷயமா தான் பாக்குறேன். என்ன சொல்லியிருந்தாருன்னா, மாண்புமிகு முதல்வர் முன்னிலையில அனைவரிடம் நான் வந்து மன்றாடி கோரிக்கையா வைத்தேன், வாரத்திற்கு ஒரு முறை சிக்கன் பிரியாணி போட வேண்டும்னு. அதில் நிதி பிரச்சனைகள் இருக்குது, நிர்வாக பிரச்சனைகள் இருக்குது, என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் உணவை வந்து வெறும் உணவாக பார்க்கல, அது உயிர் பொருள், அது வெறும் உணவுப் பொருள் கிடையாது. அப்போ மாண்புமிகு முதல்வர் அவர்களினுடைய பரிசீலனையில் இந்த அதிகாரிகள் வந்து அது வந்து ஆய்வு செய்து அதுக்கு நிறைய வேலை இருக்கு. வாரம் ஒரு வாட்டியாவது குழந்தைகளுக்கு சிக்கன் பிரியாணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. இது நான் உண்மையாலுமே நான் வரவேற்கிறேன் சார். இதை நீங்க கண்டிப்பா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க சார். கண்டிப்பா வந்து இது போகணும். ஏன்னா நிறைய ஏழை குழந்தைகள் நான் பாத்துக்கிறேங்க, அவங்க வீட்டுல பிரியாணி எல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் போனா மட்டும்தான் அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ ஸ்கூல்லயே வீக்லி ஒன்ஸ் வந்து கொடுத்தாங்கன்னா இது பாராட்டத்தக்க விஷயம் தானே. ஆனா இதுக்கும் பாத்தீங்கன்னா சிலர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னு சொல்லி எனக்கு தெரியல. உண்மையாவே இவர் யோசிச்சதுக்கு இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணனா ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். இது உண்மை நல்ல விஷயம் தானே. அது சீரியஸ்லி நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். ஆனா ப்ளீஸ் பிரியாணி சமைக்கிறப்ப கவனமா சமைக்கணும். சிக்கன்ங்கிற விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, கண்டிப்பா கண்டிப்பா அதுல சிக்கல் ஆகாம பண்ணுங்க. ஏன்னா உங்க மேல குறை சொல்ல, இது நல்ல இனிஷியேட்டிவ் தான் அது. ஆனா நம்ம பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லயே பாக்குறோம் சிக்கல் நடக்குது. சிக்கல் கொடுத்து வாங்குற இடத்துலயே கம்மியான ரேட்டுக்கு அழிவு பண்ண சிக்கன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ளீஸ் சாப்பிட போறது குழந்தைங்க, இதை நீங்க கவனமா கரெக்டா பண்ணீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப்.
அதே போல பார்த்தீங்கன்னா இதுல விமர்சனம் வச்சாங்க சொல்லிட்டு ஒரு பதில் கொடுத்திருந்தாரு. ஏங்க அப்போ நான்வெஜ் சாப்பிடாத குழந்தைங்களா என்னன்னு கேட்டா, அவங்க நான்வெஜ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டிஷ் வெஜிடேரியன்ல வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இது உண்மையாலுமே இது வந்து பாராட்டத்தக்க விஷயம் தான் சார். இதை வந்து நீங்க விமர்சனமா வச்சுக்கோங்க, தைரியமா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. முழு ஆதரவு தமிழ்நாடு மக்களுக்கு உண்மையே கிடைக்கும். ஏன்னா அந்த சாப்பாடோட அருமை எனக்கு தெரியும். ஏழை குழந்தைங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இது இந்த வீட்டுல போய் சொல்லுவாங்க, அம்மா நீங்க பிரியாணி சாப்பிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்ல விஷயம் தான் சொல்றாங்களே. ஏன்னா அவங்களுக்கும் பெருமை, நம்ம பிள்ளைக்கு வந்து பிரியாணி கொடுத்துருக்காங்க. சந்தோஷம் தானேங்க. இது நல்ல விஷயம். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க.